ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ஆனந்தியோட அம்மா எப்படியாவது ஆனந்தியை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகணும், அந்த சாமியார்கிட்ட தாலி வாங்கி கட்டிடணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ ஆனந்திக்கிட்ட பேசுகிறாங்க. ஆனந்தி சரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அவங்க அண்ணியும் வராங்க. அண்ணிக்கிட்ட சொன்னதுக்கப்புறம் சரி கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ ஆனந்தியோட அண்ணன் மனோகர் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தோம் அப்படின்னா கடையில் வியாபார விஷயமா போய் கடையில் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வீராவை சந்திக்கிறாங்க. வீரா என்னை மன்னிச்சிருங்க அப்படி இப்படின்னு சொல்லி வழக்கம் போல் பயங்கரமான ஒரு நடிப்பு நடிக்கிறாங்க. இப்போ பார்த்தோம்னா மனோகர் சரி வாங்க வீட்டுக்கு போய் அப்பாட்ட பேசலான்னு வீட்டுக்கு கூப்பிட்டு கிளம்புறாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா கோயிலில் அதாவது குமரனோட ஃபேமிலியில் அவங்க அம்மா அவங்க தங்கச்சி எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அவங்க செய்ய வேண்டிய அந்த பூஜை பரிகாரம்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு சரியாகணும் அப்படிங்கிறனால. அந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தியோட அம்மா அவங்க அண்ணி 3 பேர் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்கள பார்க்கல. இப்போ நேராக போய் சாமியாரை பார்க்குறாங்க. சாமியார் ஏற்கனவே இந்த விஷயமாலாம் ஆனந்திக்கிட்ட பேசிட்டாங்கல்ல, அதனால் அவருக்கு தெரியும் என்ன நடந்திருக்கு என்ன நடக்குதுன்னு. ஆனாலும் இப்போ ஆனந்தியோட அம்மா ரொம்ப ஆதங்கப்பட்டு இந்த மாதிரி பேசுகிறாங்க, தாலி கொடுங்க அப்படி இப்படின்னு. அதுக்கு ஆனந்தி இருந்துட்டு நான் முதல்ல உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லும்போது போய் பேசிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து இவங்க 3 பேர் குளத்துக்கரையில் பேசுகிறாங்க. பேசும்போது என்னாலாம் தாலி கட்டிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ ஆனந்தியோட அம்மா ரொம்பவுமே பதட்டமாகி அவங்க அண்ணிக்கிட்ட பேசுகிறாங்க. அவங்க அண்ணி இவ்வளோ உறுதியாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறது பார்க்கலாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ ஆனந்தி இன்னொரு பக்கத்து போய் நான் சாமி கும்பிட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆனந்தியோட அம்மாவும் அவங்க அண்ணியும் சாமியார்கிட்ட மறுபடியும் பேசுகிறாங்க. இந்த விஷயம்லாம் ஏற்கனவே தெரியும், முடிவு அடுத்து என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஆனந்தியோட அம்மா குழப்பமாகவே இருக்காங்க. இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ அதாவது ஆனந்தியோட அண்ணன் இருக்காங்களா மனோகர், அவங்க பார்த்தோம்னா அவங்க அப்பா பார்க்குறாங்க. வீட்டில் யாரும் இல்லைன்னா எல்லாம் கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தா பின்னாடி வீராவும் வராங்க. வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் ஒரு 5 நிமிஷம் பேசணும்னு சொல்லும்போது அவங்க அப்பா ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப கோவமாக தான் பேசுகிறாரு. உன்னை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும், மரியாதையை இங்கேருந்து வெளியில் போயிரு, டிவைஸுக்கு அப்ளை பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா மனோகருக்கு ஒன்றுமே புரியல. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா வீரா மறுபடியும் இவ்வளோ உங்களுக்கு திமிரு இருக்கா பாருங்கள், நான் உங்களை என்ன பண்ணுறேன்னு சொல்லி மறுபடியும் வீர ஆவேசமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. என்னப்பா இப்படி பேசிட்டீங்கன்னு சொல்லி மனோகர் ஆதங்கப்படுறாரு. அதுக்கு அவங்க அப்பா இருந்துட்டு ஒரு அப்பனா என்ன பேசணுமோ அதை நான் கரெக்டாக பேசிட்டேன், நீ ஒன்றும் இது சம்மந்தமாக தலையிடாத, உன் வேலையை போய் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. மனோகருக்கு ஒரு பக்கத்து காசு ஆசை, இன்னொரு பக்கத்து நடக்கிற பிரச்சனையே என்னன்னு ஒன்றுமே புரியல. அதை அவங்க அப்பா புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அவரோட முதிர்ச்சி அவரோட அனுபவம் பேசுகிறாரு. மனோகர் ஒன்றும் புரியாமல் நிற்கிறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்து அங்கே கோயிலில் நடக்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட், எமோஷனல் மூமெண்ட் சம்மந்தமாக சூப்பராக ஒரு ப்ரொமோ வரும். அந்த ப்ரொமோ வந்ததுக்கப்புறம் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம தெளிவாக பேசலாம். இதை பற்றின உங்கள் ஆதரவு கொடுங்க. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.